காமன் ப்ராக்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ். ஆஸ்னவாய் பகுதியிலிருந்து வர ஒரு காமன் கண்டிஷன்ஸ் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்னவாய் வெடிப்பு, ஃபிஷர், மூல பிரச்சனை, ஹெமராய்ட்ஸ், பௌத்திர பிரச்சனை, ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்னவாயிலேருந்து ஒரு தீராத நமச்சல், ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அது ப்ரூரைட்டிஸ் ஆனை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபர்ட் போட்டு கான்ஸ்டன்டா ஸ்டெயின் பண்ணி மோஷன் போறது தான் இந்த 4 பிரச்சனைக்குமே பொதுவான காரணமா பார்க்கப்படுது. ஸோ இதுல வந்து ஃபிஷர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஸ்டெயின் பண்ணி மோஷனை வெளியே தள்ளும் போது அந்த ஆஸ்னவாயில இருக்கிற சதை கிழிஞ்சி அதுல இருந்து ப்ளீடிங் ஆகுது. இதுதான் ஃபிஷர்னு சொல்லுவோம். ஹெமராய்ட்ஸ், அதாவது மூலம் என்னன்னா நிறைய பேருக்கு அதோட கிளியர் கட் ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு. ஸோ மூலம்னா என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு போறாங்க, ஜிம்முக்கு போய் மசில் ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்றாங்க. ஸோ அங்க நரம்பு புடைக்குதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அது ஆக்சுவலி ரத்த குழாய்கள் அது. ஸோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல நீங்க ரொம்ப கான்ஸ்டன்டா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறதுனால அங்க இருக்கிற ரத்த குழாய்கள் வீங்கி கீழே இறங்கிடும். ஸோ அது கீழே இறங்குறதுனால கான்ஸ்டன்டா அதுல ரத்தம் தங்கிட்டே இருக்கிறதுனால ஒரு இச்சிங் சென்சேஷன், மோஷன் போகும்போது ரத்தம் வர்றது, இது மாதிரி ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மூல பிரச்சனை அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இது என்ன காரணம்னு முன்னாடி நம்ம பேசிட்டோம். ஸோ இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது அன்றாட வாழ்க்கையில நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்களை மாத்திக்கிறது தான் இதுக்கு உண்டான ஒரே தீர்வா பார்க்கப்படுது. ஸோ எது மாதிரி உணவுகள் இதுக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார் சத்து நிறைய உள்ள பொருட்கள், காய்கறி, கீழை, பழங்கள், இது மாதிரி பொருட்களை இதுக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் நிறைய தண்ணி, அடிக்குவேட்டா தேவையான அளவு தண்ணி எல்லாம் குடிச்சிங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டு இருக்கலாம். ஸோ கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி, அதாவது நார்மல் சர்ஜிக்கல் பிளேடை வச்சு நம்ம அந்த மூலத்தை வெளியெடுத்து சரி செய்யறது. ஸோ அதை தாண்டி இப்போ லேட்டஸ்டா நிறைய இன்னோவேஷன், நிறைய டெக்னாலஜிஸ் இந்த ஃபீல்டில், ப்ராக்டாலஜின்றது ஒரு காலத்துல ஒரு சாதாரண ஃபீல்டா இருந்தது. இன்னைக்கு வந்து அதுவே பல டெக்னாலஜி மூலமா ஒரு பெரிய ஃபீல்டா மருத்துவத்துறையில எவால்வ் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததுல என்னெல்லாம் இங்க நம்ம வசதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லேசர் சர்ஜரி, கத்தி வச்சு புண்ணு பெருசா இல்லாம பேஷண்ட்ஸ் இயர்லியரா ரெக்கவர் ஆகிற மாதிரி லேசர் சர்ஜரி பண்ணலாம். அது இல்லைன்னா ரப்பர் பேண்ட் லைகேஷன் ஒன்று இருக்கு. அதையும் தாண்டி ஸ்டேப்லர் சர்ஜரி அப்படின்னு இருக்கு. ஸோ 3-4 இன்னோவேஷன்ஸ் இதுல இருக்கு. ஸோ நீங்க வந்து மருத்துவரை அணுகுனீங்க அப்படின்னா இதுல எது உங்களுக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்ட்டு முதல்ல எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தினால மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கூச்சம். ஸோ அந்த கூச்சம் இந்த அகற்றுறதுக்காக தான் பல முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதுல ஒரு முயற்சியா இந்த வீடியோவை நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ எப்படி நம்ம சாப்பிட்றது, அது குடல்ல போய் செரிமானம் ஆகிறது, அந்த கழிவு வெளியே போறது, இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். அதாவது மனிதன் வாழறதுக்காக உடம்புல நடக்கிற ஒரு நார்மலான வேலை. ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம வந்து அதை ரொம்ப பெருசாக கூச்சப்பட்டுக்கிட்டு அதை மறைச்சி சின்னதாக இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம பெருசாக ரொம்ப லேட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இதுக்கப்புறம் தேவை கிடையாது. ஸோ இந்த வீடியோவோட இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் கிடையாது. இது வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாராவது இதை பார்த்து டாக்டர் இயர்லியராக வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஹெல்த் ஃபார் ஆல். ஆதிபராசக்தி மருத்துவமனை, அம்மாவின் அரவணைப்பு.